எப்ப ஒருவர் அகீகா கொடுப்பாரோ அப்பதான் அந்த பிள்ளைக்குரிய முழுமையான பாதுகாப்பு வந்துவிடும். பேங்க்ல போய் அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட போய் இஸ்லாமிக்லயோ அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட போய் நாம காசு கேட்கும், ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா காசு கேட்கும், தருவானா? என்னையாவது அடமானமாக வெய், உனக்கு காசு தரோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அடமானம். ரூபு தொண்டக்கூடிய விட்டு வெளியாகிறதுக்கு முன்னுக்கு தான் இந்த காசுக்கெல்லாம் பெருமாறு. அந்த உலக வாழ்க்கையுடைய அந்த யாப்போட்டை தாண்டிட்டமலா அங்க கபர்லையோ அங்க மஹ்ஷர்லையோ அங்க மறுமையுடைய வாழ்க்கையில இந்த பணத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை. நான் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்ட ஓதுவிச்ச படிப்பிச்ச பிள்ளைய கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி, ஊடு கட்டுறதுக்கு ரெடி, சீதனம் கொடுக்கறதுக்கு ரெடி, காணி பூமி கொடுக்கறதுக்கு ரெடி, தொழுகை இருக்கா அதை பார்க்கறதுக்கு ரெடி. ஏழைகளுக்கு உணவளிப்பாமல் இருப்பது என்பது ஒரு மனிதன் நரகத்துக்குள் போவதற்கு காரணம் என்றால் சதக்கா கொடுக்காம இருக்கிறது பாவமா இல்லையா? ஏழைக்கு உணவளிக்காமல் இருப்பது பாவமா இல்லையா? மூன்றாவதாக சொல்வார்கள், இந்த 3 பேர் சேர்ந்தா யாரையாவது பத்தி புறம் பேசாம அந்த சபைதான். அது எவ்வளவுதான் உயர் சபையாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தாழ்ந்த சபையாக இருந்தாலும் சரி, நரகம் போறதுக்கு காரணம் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது. சென்ற வகுப்பிலே நாம் சில முக்கியமான விடயங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுடைய எண்ணிக்கை, சக்கர் என்ற நரகம், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு பொறுப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை மலக்குமார்களை நியமித்திருக்கிறார்? 19. நம்ம படித்தோம். 19 மலக்குமார்களை அல்லாஹ் நியமிச்சிருக்கிறார். இதுல கொஞ்சம் சண்டை பிடிச்சாங்க. ஏன் 19 என்று காஃபிர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. 19 பேர் போதுமா? இந்த ஊருடைய பாதுகாப்புக்கு இந்த ஊருக்கு போலீஸாக 19 பேர் தான் இருக்காங்க என்று சொன்னால் போதுமா? அப்ப நரகத்துக்கு 19 பேரா? நாங்கள் அவியல் என்ன செய்யறோம்? அடிச்சு மௌத்தாக்குவோம். இப்படி என்ற சில விடயங்களை நாம் பார்த்தோம். அப்பொழுது ஈமான்தாரிகள் நம்பினார்கள். அல்லாஹ் 19 என்று சொல்கிறான், ஆகவே நாங்கள் நம்புகிறோம் என்று நம்பின விடயத்தை பேசிவிட்டு இன்றைய பாடத்தில் சில முக்கியமான விடயம், அது சூராவுடைய கடைசியாக இருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா. ஒவ்வொரு ஆத்மாவும், நஃப்ஸ் என்று சொன்னா நஃப்ஸ்ங்கிறது என்ன? ஒவ்வொரு ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் பிமா கஸபத், தான் சம்பாதித்ததை கொண்டு, ரஹீனா, மறுமையிலே அவர்களால் தப்ப முடியும். ஒவ்வொரு மனிதனும் தான் இந்த உலகத்தில் என்ன நல்லமல் செய்தோமோ அதை வச்சுதான் தப்ப முடியும். இந்த ரஹீனா என்ற வார்த்தை தானே, இது நம்ம எல்லாருக்கும் ரஹன் ரஹன் ரஹீனா. ரஹன் கேள்விப்பட்டீங்களா? இஸ்லாமிக் பேங்க் அதுல போனா அந்த இந்த வார்த்தை பாவிப்பாங்க, ரஹன் என்ற வார்த்தை பாவிப்பாங்க. யாருக்காவது தெரியுமா? இஸ்லாமிக் பேங்கோட போனா இந்த ரஹன் என்ற வார்த்தையை சொல்லுவாங்க. பேங்கில் ஈடு வைத்தல், ஈடு வைக்கிறதானே. இந்த ஈடு வைக்கிறதுக்கு அரபுல சொல்ற வார்த்தை ரஹன். ஒவ்வொரு பிள்ளையும் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்குதா இல்லையா? அந்த பிள்ளை அகீகா கொடுக்கும் வரை, அந்த பிள்ளைக்காக வேண்டி அகீகா கொடுக்கும் வரை அந்த பிள்ளை தொங்கிக் கொண்டிருக்குமா? அந்த பிள்ளையுடைய ஆரோக்கியம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த பிள்ளை முழுமை பெறாது. எப்ப ஒருவர் அகீகா கொடுப்பாரோ அப்பதான் அந்த பிள்ளைக்குரிய முழுமையான பாதுகாப்பு வந்துவிடும். அப்ப அகீகா என்பது முர்தஹின், நம்ம பிள்ளைக்காக வேண்டி அறுக்கக்கூடிய ஆடு, இது பிள்ளைக்குரிய பாதுகாப்பு. அதே போலதான் பேங்க்ல போய் அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட போய் இஸ்லாமிக்லயோ அல்லது வேற ஒரு ஆள்கிட்ட போய் நாம காசு கேட்கும், ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா காசு கேட்கும், தருவானா? என்ன செய்வாங்க?
என்னையாவது அடமானமாக வெய், உனக்கு காசு தாரம். அடமானம். ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அடமானம், பாதுகாப்பு. நாம் அல்லாஹ் கிட்ட முன்கூட்டியே அனுப்பி வைக்கின்றோம். இது எப்படி தெரியுமா? நம்மட ஒருத்தர்கிட்ட லட்சக்கணக்காக காசு, ஸ்ரீலங்கா காசு, ஸ்ரீலங்கா காசு லட்சக்கணக்கடி. இவர் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டை தாண்டி போயிட்டார். அந்த காசு பிரயோஜனமா இல்லை. எனக்கிட்டையும் ஒரு போன முறை உம்ராக்கு போன டைமில் சேப்புகள் நம்ம நாட்டு காசு ஒரு 10,000 இருந்துச்சு. அங்கே போனோடனே எனக்கு அந்த 10,000 ரூபாவை ரியாலுக்கு மாற்றணும். அப்போ போய் நம்மளோட நாட்டு காசை போய் அங்கே மணி சேஞ்சுக்கிட்ட போய் மாற்றினா பேசியும் இல்லை வாயால். காசு தானா மாற்றித்தாங்க. இதை மாதிரி தான் இந்த காசுக்கெல்லாம் பெருமதி எப்போ தெரியுமா? ரூபு தொண்டக்குழியை விட்டு வெளியாகிறதுக்கு முன்னுக்கு தான் இந்த காசுக்கெல்லாம் பெருமதி. இந்த இமிகிரேஷனை, இந்த ஏர்போர்ட்டை, அந்த உலக வாழ்க்கையுடைய அந்த ஏர்போர்ட்டை தாண்டிட்டமேலா அங்க கபர்லையோ, அங்க மஹ்ஷர்லையோ, அங்க மர்மையுடைய வாழ்க்கையில இந்த பணத்துக்கு எந்த பெருமதியும் இல்லை, எந்த பெருமதியும் இல்லை. அங்க என்ன பெருமதி? அதுதான் அல்லாஹ் சொல்றார், குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா. ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிப்பதை வைத்துதான் அவனால் மறுமையிலே தப்ப முடியும். சம்பாதிக்கிறதா இல்லை, சம்பாதிக்கணும் வேண்டா. நம்முடைய எல்லார சிந்தனையிலையும் என்ன படுகிறது? பொருள், பணம், சொத்து, செல்வம். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் படுகுது. அப்படித்தானேம்மா? உங்களுக்கு அப்படித்தானே படுகுது? சம்பாத்தியம் என்னம்மா? சம்பாதித்தல் என்ன? தொழில், தொழில் செய்யுது. 10 வயசு பொடியன் சம்பாதிக்கிறது என்னன்னு கேட்டால் தொழில் என்ன? 65 வயசா? 60 சம்பாதிக்கிறேன்டா. ஆனால் அல்லாஹ் சொல்ற சம்பாத்தியம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பாத்தியம் இதுதான் நமக்குரிய பாதுகாப்பு, இதுதான் உண்மையான சம்பாத்தியம். அமல் இபாதத்துகள் செய்து நமது மர்மையுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பை, நமது கபருடைய பாதுகாப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பாதுகாப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். நாம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து ராவுகால ஓடுறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய சம்பாத்தியம், மறுமைக்கான சம்பாத்தியம், அமல் இபாதத்துகளை கொண்டு நாம் சம்பாதிக்கிறோம். சும்மா நாம் யோசிப்போம். எனக்குத்தான் நான் கேள்வி கேட்கிறது, இன்றைக்கு குர்ஆனை விரிச்சு ஒரு தாள் நான் ஓதினேன், ஒரு பக்கம் ஓதினேன் என்று சொன்னால் இன்று அதிகமானவர்கள் கேள்விக்குரிய தனியா. அதிகமானவர்கள் நாம் ஓதுறோம், ஆனால் எத்தனையோ பேர் இன்று குர்ஆனை கூட திறந்து பார்க்கவில்லை. அப்படியான ஒரு சமூகம் இன்று உருவாகின்றது. சிறந்த நோன்பது, நோன்புல சிறந்த நோன்பது, நோன்பில் சிறந்த நோன்பது, அதாவது ஃபர்லத்தை விட்டுட்டு சுன்னத்தான நோன்புகள்ல சிறந்த நோன்பது. இல்ல நோன்பு, நோன்பு நம்ம நோன்பு பிடிக்கமா இல்லையா? இப்ப நோன்புல முஹர்ரம் பிடிக்கும், ஆஷூரா பிடிக்கும், அரஃபா பிடிக்கும், ரஜபுல பிடிக்கும், ஷாபான்ல பிடிக்கும், இப்படி திங்கள் வியாழன் பிடிக்கும். இந்த நோன்புகள் எல்லாத்திலையும் சிறந்த நோன்பு எது? துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நோன்பு. எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த நோன்பு நோன்பு தாவூத். தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு என்னது? ஒரு நாள் நோன்பு, இன்னொரு நாள் நோன்பு இல்லை, இன்னொரு நாள் நோன்பு, ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நோன்பு பிடிப்பார். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அன்பானவர்களே, சம்பாத்தியம் என்கிறது இதுதான்.
சம்பாத்தியம் என்கிறது இதுதான். தஹஜ்ஜத் எத்தனை ரக்காத் தொழலாம்? ஆகக்கூடியது தஹஜ்ஜத் ஆக குறைஞ்சது 2 ரக்காத், ஆகக்கூடியது அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. இப்ப தஹஜ்ஜுத் ஆகக்கூடியது 8 ரக்காத். எத்தனை ரக்காத்? தஹஜ்ஜுத் ஆகக்கூடியது 8 ரக்காத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுவாங்க, வித்ர் 3 ரக்காத் தொழுவாங்க, 11 ரக்காத். இந்த 11 ரக்காத்தை தான் கொஞ்சம் பேர் தராவி என்று விளங்கிக்கு பிழையான கருத்தை சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் 8 ரக்காத் தொழுவாங்க, சம்பாத்தியம். லுஹா தொழுவாங்க, எத்தனை ரக்காத்? 12 ரக்காத் லுஹா தொழுவாங்க. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சம்பாத்தியம் கூடணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சம்பாத்தியம் கூடிக்கொண்டே போக வேண்டும். இதுதான் எமக்குரிய பாதுகாப்பு. அப்ப அனைவர்களும் தன்னுடைய சம்பாத்தியத்தை வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லா அஸ்ஹாபல் யமீன், வலது புறம் இருக்கக்கூடியவர்களை தவிர. இவர்களுக்கு அமல் தேவையில்லையா? வலது பக்கம் இருக்கிறார்கள் இல்லையாங்கல்ல, இவர்களுக்கு அமல் தேவையில்லையா? இது யாரு? வலது பக்கம் இருக்கிறார்கள் என்றா? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், வலது கையிலே ஏடு கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்க தானே அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்கம். அப்ப இவங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. இவங்க நேரடியாக சொர்க்கம் வைத்துருவாங்க. இவங்களுக்கு அந்த தப்புறது அந்த ஒன்றுமே இல்லை. இவங்க நேரடியாக. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஹாபுல் யமீன் என்று சொன்னார் யார் என்றால், சிறு வயதிலே மரணித்த பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் இல்லையாங்க, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அது காஃபிர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு அமல் தேவையில்லை, சொர்க்கவாதிகள். இப்போ பருவ வயதை அடைவதற்கு முன்னால யாருடையாவது பிள்ளைகள் மரணித்திருக்கிறார்களா, கவலைப்பட தேவையில்லை. அந்த பிள்ளைய நாம முன்கூட்டியே சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம். சொர்க்கவாதிகள். மியாராஜுடைய பயணம் பயான் கேட்டிருப்பீங்க தானே? மியாராஜுடைய பயான் போயிச்சா? ஜும்மாக்கள் போய் அந்த பயணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்தில் ஒரு மரத்தடியை சாங்கி கொண்டிருப்பார். அவரை சூழ குழந்தைகள் இருப்பார்கள். யார் இந்த குழந்தைகள்? சிறு வயதிலே மரணித்த குழந்தைகள், சொர்க்கவாதிகள். அது முஷ்ரிக்கீங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. எல்லா பிள்ளையும் இஸ்லாத்துல போறோம். எல்லா பிள்ளையும் இஸ்லாத்துல போறோம். இயற்கையாகவே அந்த பிள்ளைகள் இஸ்லாம். ஆனால் அந்த பிள்ளைகளை வேற சிந்தனை உள்ளவர்களாக மாற்றுவது அவர்களுடைய பெற்றோர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? நகம் வெட்டுறது இருக்குதானே, நகம் வெட்டுறது என்பது இது மனித பண்பா. முடி வெட்டுறது என்பது மனித பண்பு. தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது இது ஃபித்ரா. இது யாரும் சொல்லி செய்ய வேண்டிய ஒரு விடயம் அல்ல. மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து செய்ய வேண்டியது. நகம் வெட்டுறது. நகம் வெட்டாம என்ன இருக்கு? நகம் வெட்டாம எதிரிக்கு ஆடு, மாடு, கோழி, பறவைகள், மிருகங்கள், இது நகம் வெட்டுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலே வந்த உண்மையான மார்க்கம் என்ன தெரியுமா? நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, மீசையை கத்தரிக்கிறது, மர்மஸ்தான முடிகளை நீக்குவது. இது அடிப்படையான ஒரு விடயம். இஸ்லாம் என்று சொல்வதை விட இது ஒரு மனித இயல்பு என்றார்கள். எப்படி? ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு முஷ்ரிக்கிற பிள்ளையும் இயல்பாகவே சுத்தமாகத்தான் இஸ்லாத்துல நீ, ஆனா வாப்பாகாமே, ஆனா புள்ள சுத்தமாகத்தான் நீ. இதே போன்றுதான் ஒரு மனிதன் இஸ்லாம் என்பதை தாண்டி அவனுடைய அடிப்படையாக இருக்க வேண்டியது நகம் பெற்றது. இன்று எத்தனை பேர் கால் நகம் பெற்றது, கை நகம் பெற்றது? அது என்ன அதிசயம் ஒன்று தெரியாது. அப்ப சின்ன பிள்ளைகளை தவிர அவங்களுக்கு தப்புறதெல்லாம் இல்லை. அவங்க மௌத்தாயினால் அவர்கள் நேரடியாகவே அவர்கள் சொர்க்கம் போய்விடுவார்கள். இந்த சொர்க்கவாதிகள்
في جنات يتساءلون. சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க தானே, நல்லடியார்கள் சொர்க்கத்துக்குள் பேசிக்கொள்வாங்களாம். என்ன பேசுவாங்க தெரியுமா? அனில் முஜ்ரிமீன், இந்த உலகத்தில் வாழும் பொழுது இன்னென்ன பாவிகள் எல்லாம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார்களே அவங்க எல்லாம் இப்ப எங்கே என்று சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்பாங்களாம். சொர்க்கத்துல மறுமையில பல சம்பாசனைகள் இருக்கு. சொர்க்கவாதிகளோட பேசிக்கொள்வாங்க. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஜன்னல்கள் இருக்கு. அந்த ஜன்னலால சொர்க்கவாதிகள் நரகவாதிகள்கிட்ட பேசிக்கொள்வாங்க, நரகவாதிகள்கிட்ட பேசிக்கொள்வாங்க, நரகவாதிகள் ஷைத்தானோடையும் பேசுவாங்க. இப்படியான பல உரையாடல்கள் இருக்கு. இப்படியாக பல உரையாடல்கள் இருக்கிறது. அதிலே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகள் கிட்டே உரையாடி கொள்வார்களாம், உலகத்துல வாழக்குள்ள என்ன விட்ட ஆள் இல்லை என்று பெரிய பெருமை அடித்து கொண்டு பீத்தி கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு இருந்தார்களே அந்த பாவிகள் யார்? முஜ்ரிமண்டா யார்? பாவிகள் எங்கே என்று அவர்களை பற்றி கேட்பார்கள். அந்த பாவிகளை பார்த்து கேட்கப்படும், மா சலககும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்குள் நீங்கள் இருக்கின்றீர்களே. நீங்க இங்க ஊர்ல இருக்கக்குள்ள பெரிய பெரிய ஆட்களாக இருந்தது, இங்க முன்சப்பில் இருந்தது, எங்களை விட்டு ஆள் இல்லை இருந்தது, இப்ப நீங்க இந்த சக்கர் என்ற நரகத்துக்குள்ள இருக்கிறீங்க என்று சொர்க்கவாதிகள் அந்த பாவிகளை பார்த்து கேட்பார்களாம். அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? 4 வகையான பதில் சொல்லுவாங்க. நாங்க சக்கர் என்ற நரகம், பாருங்க இந்த முத்தஸ்ஸிர் என்ற சூரா சக்கர் என்ற நரகத்தை பத்தி தான் பேசுது. பயங்கரமான ஒரு நரகம். இது போதும் ஒரு மனுஷன் திருந்துறது. அவர் முதலாவதாக சொல்வான், காலு லம் நகு மினல் முஸல்லீன். என்னையா யாருக்கு அவளங்க யாருக்கு தொழவில்லை, நாங்கள் தொழவில்லை. தொழாதவனுக்கு இதுக்கு மேல் என்ன தேவை? நேரடியாக வருகிறது. இவன் காஃபிர் அல்ல, பாவி. சக்கர் என்ற நரகம் காஃபிருக்குரியது அல்ல. கலிமா சொன்ன முஸ்லிம் தொழாதவன், ஃபலா சத்தக வலா சல்லா, அவன் சதக்கா கொடுக்கையும் இல்லை, தொலையும் இல்லை, சக்கர் என்ற நரகத்துக்குள்ள போயிட்டான். அல்லாஹ் அனைவர்களை பாதுகாக்கணும். அன்பானவர்களே, இன்று தொழாமல் இருக்கிறார்கள். என்னத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியும். இன்று தொழாத ஒரு சமூகம் இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னா, இன்னொரு காலம் இருந்துச்சு, படம் பார்க்குறா பெரிய பாவம். ரேடியோ யாரை ஊட்டறிக்கோ அவர் பெரிய ஒரு பாவத்தில் இருக்கிறார். இப்ப ஒவ்வொரு பஸ்ஸும் தியேட்டர் அமைச்சு, ஒவ்வொரு பஸ்ஸும் தியேட்டர். இல்லையா? கொழும்புக்கு போயலுமா? இன்று கொழும்புக்கு போயலுமா? பாட்டு கேட்காம, படம் பார்க்காம. அன்பானவர்களே, இன்று பாவம் எப்படி என்று சொன்னால், மனிதர்களுக்கு பாவத்தில் தைரியம் வந்துச்சு. இன்று சர்வசாதாரணமாக பாவம் நடந்து கொண்டே இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, இசை நயவஞ்சகத்தனத்தை உண்டாக்குவதால். இன்று இசை இல்லாத இடம் பள்ளி மட்டும்தான் மிச்சம். அல்லாஹ் அதையும் பாதுகாக்கும். இசை இல்லாத இடம். அன்பானவர்களே, பாவத்தில் தைரியம் ஆயிடுச்சு. என்ன தொழாத ஒரு மனிதன் என்று சொன்னா அவனை ஊர்ல ஒரு வகையாத்தான் பார்க்கிறேன். இப்ப தொழாதவனுக்குத்தான் தலைமை பதவி. அவனுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பானவர்களே, இன்று எமது சமூகத்தில் நடக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே தொழுகை நம்முடைய வாழ்க்கையில நாம விட்டுவிடக்கூடாது. சக்கர் என்ற நரகத்துக்குள் அவர்கள் தள்ளப்பட்டதுக்குரிய முதலாவது காரணம் நாங்கள் தொழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதம் மிஅராஜ் தொழுகை கடமையாக்கப்பட்டது. 50 நேர தொழுகை 5 நேரமாக ஆக்கப்பட்டது. இந்த தொழுகையை நபி அவர்கள் தன்னுடைய சக்கராத்தில்
அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா 2 பேருடைய தோளிலையும் கையை போட்டு கால் இழுப்பட பள்ளிக்கு வந்தாங்க. நபி அவங்க கடைசியா மௌத்தாகிறதுக்கு முந்தி சொன்ன வார்த்தை என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகை தொழுகை. இப்ப நாம் எல்லாரும் நீக்கும் ஒரு தலை இல்லாத ஒரு முண்டம் வந்தா எப்படி என்ன செய்வோம்? என்ன செய்வோமா? பயப்படுவோமா இல்லையா? இதே போலதான் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தொழுகை இல்லாதவன் முண்டம், மலக்குமார்கள் அவனை கண்டு ஓடிடுவான். தொழுகையை பத்தி கணக்கை தொழாத மருமகன் எடுக்க ரெடி. காசிரிக்கா, படிச்சிருக்கானா, சொத்து செல்வம் இருக்கா, நல்ல குடும்பமா, ஓகே. ஆனால் மருமகன் தொழுகிறதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ரெடி. நான் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்ட ஓதுவிச்ச படிப்பிச்ச பிள்ளைய கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி, ஊடு கட்டுறதுக்கு ரெடி, சீதனம் கொடுக்கறதுக்கு ரெடி, காணி பூமி கொடுக்கறதுக்கு ரெடி. தொழுகை இருக்கா அதை பார்க்கறதுக்கு ரெடி இல்லை. அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி வார்த்தை சரமாரியாக குத்துப்பட்டாங்க சல்லையில 6-7 குத்து. அந்த நேரத்தில் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? லா ஹவ்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலாத். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் பங்கே இல்லை. தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் பங்கே இல்லை. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என் மனைவிகளையும் பாதுகாக்க வேண்டும். தொழுகை என்னுடைய வாழ்க்கையில் தவறிவிடக்கூடாது. என்னுடைய மனைவி, என்னுடைய ஆண் பிள்ளை, என்னுடைய பெண் குழந்தைகள் தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். அவர்கள் 2ஆவதாக சொல்வார்கள், வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன். நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கவில்லை. இஸ்லாம் என்ற என்ன? ஏழையுடைய கஷ்டத்திலே பங்கெடுப்புதான் இஸ்லாம். ஜெய்துல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணித்ததற்கு பிறகுதான் விளங்கிச்சாம், அவர் விதவைகள் 50 விதவைக்கு யாரென்று தெரியாமல் அவர் உதவி செஞ்சுக்கிறார். இரவைக்கு போவார், மூட்டையை சுமந்து கொண்டு போவார். குளிப்பாட்டும் பொழுதுதான் அவருடைய முதுகை பார்த்திருக்காங்க, முதுகுல தாகு இருந்திருக்கு. நாட்டாமைகளுக்கு இருக்கிற தாகு அவருடைய முதுகுல இருந்திருக்கு. ஆக்களுக்கு அதிசயம். அப்பொழுதுதான் கதை வருகிறது என்னென்றால், தொடர்ச்சியாக இவர் உயிரோடு இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் 50 விதவையுடைய வீட்டுக்கு முன்னுக்கு போய் அன்றைக்கு தேவையான சாப்பாடு, மாவு எல்லாத்தையும் கொண்டு போய் ரகசியமாக வச்சு கொண்டு வருவார். இவர் மௌத்தான் அன்று அந்த வீட்டுக்கு எந்த ஒரு சாப்பாடும் போகல. அப்பதான் விளங்கிடுக்கி இந்த உதவியை செய்தது ஜெய்துல் ஆபிதீன் ரஹிமஹுல்லாஹ். அன்பானவர்களே, ஆகவே விருந்தோம்பல் என்பது, விருந்தளிப்பது என்பது, ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது அது மிக முக்கியமான விடயம். நாம மட்டும் சுயநலமாக வாழ்வதல்ல. அப்ப பாருங்க, ஏழைகளுக்கு உணவளிப்பாமல் இருப்பது என்பது ஒரு மனிதன் நரகத்துக்குள் போவதற்கு காரணம் என்றால், அப்ப சதக்கா கொடுக்காம இருக்கிறது பாவமா இல்லையா? ஏழைக்கு உணவளிக்காமல் இருப்பது பாவமா இல்லையா? 3ஆவதாக சொல்வார்கள், வீணான பேச்சுக்களில் ரீபத், புறம் பேசுறது, இன்னொருத்தருடைய அலாய் பலாய், இன்னொருத்தருடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே நாங்களும் உட்கார்ந்து கொண்டு நாக்கு தட்டி ருசித்து ருசித்து அந்த கதையை நாங்கள் கேட்டு பேசி மெருகூட்டி கொண்டிருந்தோம். நடக்குதா இல்லையா? இன்று 3 பேர் சேர்ந்தா யாரையாவது பத்தி புறம் பேசாம அந்த சபைகளை தான், அது எவ்வளவுதான் உயர் சபையாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தாழ்ந்த சபையாக இருந்தாலும் சரி, நரகம் போறதுக்கு காரணம் வீணான பேச்சுக்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பது. 4ஆவதாக, நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இந்த 4 காரணமும் எங்களுடைய சக்கர் என்ற நரகம் போவதற்கு காரணம். மறுமை நாள் வெறும் வரைக்கும், கியாமத் மவுத் வரைக்கும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம், ஆனால் கடைசி கட்டம் அவன் திரும்பிடும். சஹாபாக்களை பார்ப்போம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? கடைசியாக அவர்களுடைய நிலைமை எப்படி மாறுச்சு?
அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வட்டிக்கு பேர் போனவர். வட்டி கொடுக்கிறதுல அவரை விட்ட ஆள் இல்லை, அவர்தான் பொஸ். அப்படி இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி கட்டம் எப்படி மாறிச்சு? அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய ஆரம்பங்கள் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் கடைசி கட்டம் அவங்க திரும்பிட்டாங்க. நம்மட ஒரு அல்லாஹ் கிட்ட மதிப்பு மரியாதை ஆரம்பம் இல்லை, கடைசிதான். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை வைத்துதான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை வைத்துதான் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் இவர் யார் தெரியுமா? ஒரு கொள்ள கோஷ்டிக்கு தலைவர். ஒரு கொள்ள கோஷ்டிக்கு தலைவராக இருந்தவர் ஃபுதைல் இப்னு இயாத். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்காக நடிச்சாமம் முகட்டை பிச்சு கொண்டு வந்தார். அங்க வந்தால் அந்த பெண்ணுடைய வாப்பா குர்ஆன் ஓதிக்கிறார், விளக்கு பிடிச்சு கொண்டு நடிச்சாமம். இந்த வாப்பாவுடைய ஓதல் சத்தம் அந்த ஃபுதைல் இப்னு இயாதுடைய காதுக்குள் போய் தட்டியது. உள்ளம் திறப்பட்டது. ஆன் எனக்கு திருந்துறதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கிறது என்று முட்டுக்காலில் நின்று எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்டார். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்க போனவர். ஒரு குர்ஆன் வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இவர் யாராக மாறினார் தெரியுமா? இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹுடைய உஸ்தாதாக மாறினார். இவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆபிதுல் ஹரமை. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரணும். மக்காவுல 6 மாசம் இபாதத் செய்வார், மதீனாவுல 6 மாசம் இபாதத் செய்வார். எங்க இருந்தவர்? குடிபோதையில கொள்ள கோஷ்டிக்கு தலைவராக இருந்தவர். கடைசி கட்டம் காபத்துல்லாவுல மஸ்ஜிது நபவியில. அன்பானவர்களே, ஆகவே நாம் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். நம்ம இதுக்கு போறோம் எப்படி வாழ போறோம் என்பதுதான் அல்லாஹ்விடத்திலே அங்கே மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றது. ஆகவே மௌத்து வரும் பொழுது நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த கெட்டவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய விடயத்தில் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உலகத்தில் எல்லாரும் பரிந்துரை செய்யலாம், ஆனால் மறுமையில யாருடைய பரிந்துரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளோ உபதேசம் செய்தோம், ஆனால் புறக்கணித்து போய்கொண்டே இருந்தார்கள். இது தேவையில்லை, இது தேவையில்லை என்று தட்டி தட்டி போய்கொண்டே இருந்தார்கள். இப்படி தட்டி விட்டவர்களுக்கு மறுமையில் காப்பாற்றுவர்கள் யாருமே இல்லை. இவர்கள் எப்படி தெரியுமா? அல்லாஹ் உதாரணம் சொல்லான். கழுதையை போட்டு, காட்டு கழுதை. கழுதை ஏன் கத்துற? கழுதை கத்துறாங்க ஏன் கத்துற? ஷைத்தானை கண்டால் கழுதை கத்து. சேவல் ஏன் கத்துற? மலக்குமார்களை கண்டால் சேவல் கத்து. இதா சமிஅத்தும் சியாஹத்தி, சேவலுடைய சப்தத்தை நீங்கள் கேட்டால் லா தசுப்பு, நீங்கள் சேவலுக்கு நீங்கள் ஏச வேண்டாம். ஃபைன்னஹு யூகிது லிஸ்ஸலா, தொழுகைக்கு எழுப்பார்கள். யார் விட்ட சேவல் இருக்குது இல்லையா? ஒரு சேவல் வச்சிருக்கீங்க, வேற யாரை விட்ட சேவல் இருக்கு? சேவல் கத்துறது என்பது இது மலக்குமார்களை கண்டா கத்து. கழுதை கத்துவது என்பது இது ஷைத்தானை கண்டால் கத்து. இந்த குர்ஆன ஹதீஸ நல்ல விஷயங்கள் விளங்காதவர்கள் யார் தெரியுமா? காட்டு கழுதையை போன்று சிங்கத்தை கண்டு விரண்டோடும் காட்டு கழுதையை போன்று. கஸ்வராண்டா சிங்கம், கஸ்வராண்ட சிங்கம். சிங்கத்துக்கு அரபுல மட்டும் 500 பேர் இருக்கு. இதுல அப்ப தமிழ்ல எத்தனை? சிங்கத்துக்கு தமிழ்ல எத்தனை இருக்குது? 1 2 இருக்குங்களா? அரபுல 500 பேர் இருக்கு. அசத், கஸ்வா, உசாமா, இப்படி என்று 500 இருக்கு. அரபு மொழி என்பது அது ஒரு அற்புதமான ஒரு மொழி. சிங்கம் காட்டுக்கு ராஜா, உமா இல்லையா? ஆண் சிங்கம் ராஜா தானே. ஆண் சிங்கத்துக்கு என்ன இருக்கு?
தாடி இருக்கும். ஆண் சிங்கத்துக்கு என்ன இருக்கும்? தாடி இருக்கும். பெண் சிங்கத்துக்கு என்ன இருக்காது? தாடி இருக்காது. ஒரு ஆணுக்கு தாடி அழகு, ஒரு ஆணுக்கு தாடி அழகு. அப்ப சிங்கத்தை கண்டு விரண்டோடும் கழுதி, பல் யுரீது குல்லு இம்ரிஇம் மின்ஹும் ஐ யுதா சுஹஃபம் முனஷ்ஷரா, ஒவ்வொருவர்களும் அவர்கள் விரும்புகின்றார்கள் தன்னுடைய ஏடு தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவர்களும் விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நடக்காது. ஏன்? லா யஹாஃபூனல் ஆஹிரா, அவர்களுக்கு மறுமையை பற்றிய சிந்தனையே இல்லை. கல்லா இன்னஹா தذكرா, இது உங்களுக்கான உபதேசம். ஃபமன் ஷாஅ ذكرா, யார் விரும்புகிறாரோ இந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா யذكرூன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவருக்குத்தான் இந்த படிப்பினை கிடைக்கும். அல்லாஹ் யாருடைய இருப்பான் தெரியுமா? ஹுவ அஹ்லுத் தக்வா, மறைமுகமாக யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். வ அஹ்லுல் மக்ஃபிரா, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே பாவம் செய்து கொண்டிருந்தீங்களா? உங்களோட ஃபாஸ்ட் லைஃப், உங்களோட கடந்த வாழ்க்கையை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம். உடனடியாக தௌபா செய்து இன்றிருந்து நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள். நாளைய நாள் உங்களுக்கு மௌத்து வந்தாலும் நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே சொல்லி முடித்துக் கொள்கின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த சூறாவை வாசித்து கருத்து விளங்கி நாம் படித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும்.